விழுப்புரம் அருகே சின்னக்கள்ளிப்பட்டு பிடாகம் தென்பெண்ணை ஆற்றில் ஆற்று திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சிவச்சந்திரன். இந்த திருவிழா தொடர்பான முழு விவரம். தமிழர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான பொங்கல் திருவிழாவை ஒட்டி இந்த ஆற்று திருவிழாவானது விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 3 மாவட்டங்களில் தை 5ஆம் தேதி ஆண்டுதோறும் நடப்பது வழக்கம். இன்றும் அதே போன்றுதான் இந்த ஆற்று திருவிழாவானது விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை தென்பெண்ணை ஆறு, மலட்டாறு, சங்கராபரணி ஆறு உள்ளிட்ட 24 இடங்களிலானது இந்த ஆற்று திருவிழாவானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஆற்று திருவிழா எதற்காக கொண்டாடப்படுகிறது என்றால், அதாவது விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தண்ணீர் தரக்கூடிய ஆற்றுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தான் இந்த ஆற்று திருவிழாவானது நடைபெறுவது வழக்கம். அதனைத் தொடர்ந்து தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது ஊரில் உள்ள சாமி, அதாவது கோயிலில் உள்ள சாமிகளை வண்டி மூலமோ டிராக்டர் மூலமோ ஆற்றங்கரைக்கு எடுத்து சென்று அங்கு தீர்த்தவாரி செய்து அதன் பின்னர் சாமி அலங்காரம் செய்யப்பட்டு மக்கள் வழிபட்டு செல்வார்கள். நாம் இருக்கக்கூடிய பகுதி அதாவது விழுப்புரம் மாவட்டம் சின்னக்கள்ளிப்பட்டு, அதாவது அந்த பகுதியில் கடலூர் மாவட்டம் கன்றக்கோட்டை, இந்த 2 மாவட்டங்களை இன்னைக்கும் தென்பெண்ணை ஆற்று பகுதியில் தான் இருந்து கூடியிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா அந்த ஆற்று திருவிழாவானது கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு குவிந்து உள்ளனர். குறிப்பாக அந்த சின்னப்பள்ளிப்பட்டு, கன்றக்கோட்டை, புலவனூர், ராஜாபாளையம், பண்ருட்டி, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் குவிந்து இந்த திருவிழாவை கண்டுகளித்து வருகின்றனர். குறிப்பாக இவர்கள் குடும்பமாக இங்கே அந்த தென்மை நாட்டில் தண்ணீர் செல்வதனால் அந்த தண்ணீரில் குளித்தும் குடும்பத்தோடு ஆடிப்பாடியும் தங்களது அந்த கொண்டாட்டத்தை செய்து வருவதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. இதே போன்று இங்க பாத்தீங்கன்னா பல்வேறு கிராமங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த சாமிகள், அதாவது கோயிலினுடைய சாமிகள் இங்கு கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி செய்து அது அலங்கரிக்கப்பட்டு மக்கள் அதை வழிபட்டு வருகின்றனர். பின்னர் இந்த சாமியானது இரவு அந்தந்த கிராமங்களுக்கு சென்று வீதி உலாவும் நடைபெற வரும். இந்த மக்கள் பல்லாயிரக்கணக்கால் இந்த ஆற்று திருவிழாவில் குவிந்து உள்ளதனால் பாத்தீங்கன்னா விழுப்புரம், அதாவது விழுப்புரம் கோட்டத்திலிருந்து 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் 1200க்கும் மேற்பட்ட போலீசார் பாத்தீங்கன்னா இந்த சின்னப்பள்ளிப்பட்டு, பிடாகம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரையும் நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.